சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் முதல் 2 பாதங்கள் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு உடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல தைரியம் இருக்கு, தனியா எல்லாத்தையும் நல்லா சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கு, சுய முயற்சி இருக்கு, தனியா போராடி வெற்றி அடைகிற அந்த ஒரு குணம் இந்த மாதத்துல உங்களுக்கு பவர்ஃபுல்லா கிடைக்குது. உடைய சுய யாருடைய உதவியும் இல்லாம உடைய சுய முயற்சியாலேயே உங்களால மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அது நான் உங்களுக்கு ஒரு பெஸ்டா பாக்குறேன். ஆனா 2ஆம் இடத்துல ராகு, அதிக வாக்குவாதம், குடும்பத்துல மன கசப்பு, மன வருத்தம், பேச்சால ஒரு சில சங்கடங்கள், மனசுல தோன்றது அப்படியே பேசிடுறது, இதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய் நமக்கு ஒரு வகையில யோக கிரகம் தான். 4th house lord plus 11th house lord. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. பொதுவா பாவ கிரகம் 5ல் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய ஆதிபத்திய ரீதியா நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி உண்டு, ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவு உண்டு, அந்த மருத்துவ செலவோட சுப செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தம், கவலை எல்லாம் நீங்கும், கொஞ்சம் கோப உணர்வு நீங்கும். ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு 5ஆம் அதிபதி கேதுவோட போய் கன்ஜக்ஷன் ஆகுறாரு. எனவே தேவையில்லாத வாக்குவாதத்தை பிள்ளைகளோட குறைச்சுக்கோங்க. பிள்ளைகளோட ஒரு சில மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது புத்திர பாகியத்துக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. மருத்துவ செலவுகளோட, மருத்துவ ஆலோசனைகளோட கொஞ்சம் தாமதமா சுப செய்தி இந்த மாதத்தோட கடைசியில கிடைக்க வாய்ப்பு அதிகம். சோ ட்ரை பண்ணலாம். அடுத்தது காதல் உறவுக்கும் இந்த மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. காதல் உறவுலையும் ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி, ஒரு எரிச்சல், ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, தெளிவா முடிவு எடுக்க முடியாது. சோ இந்த மாதத்துல காதல் வாழ்க்கையிலும் கவனமா இருக்கணும். அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அடுத்தது நீச்சத்தை நோக்கி பயணிக்க போறாரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ஃபேவரா சொல்ல முடியல. தொழில், உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவும் சாதகமா தென்படுற மாதிரி இல்ல. ஏன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே வேலையில சுமை அதிகம். நீ ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, ஒரு பணியில இருக்கீங்கன்னா அதுல சுமை அதிகம். சக ஊழியர்களோட ஒத்து போகாது. ஒரு மாதிரி மனக்கசப்பு, மேல் அதிகாரிகளால ஒரு சில தொந்தரவு, மேல் அதிகாரிகளோட ஒரு சில வருத்தம், குறிப்பா உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட நிறைய மனஸ்தாபங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல வேலை பார்க்கிற இடத்துல சகிப்புத்தன்மை தேவை. உங்களுடைய வேலைகள்ல ஒரு நிதானம் தேவை. உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானம் தேவை. ஜாப் ரீதியா எதுவும் பெருசா ஃபேவரா இல்ல. இந்த மாதத்துல ப்ரமோஷன் கிடையாது. இருக்கிற வேலைய அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா நகர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். வேலையை புதிய மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துல அது பண்ணக்கூடாது. வேலை ரீதியா, உத்தியோக ரீதியா புதிய மாற்றம், இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அதெல்லாம் இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது பிசினஸ். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட தன்மையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தைகளை ஒரு நிதானமா செயல்படுங்க. சோ பிசினஸ்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு, ஒரு மாதிரி குடும்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடி ஆல்ரெடி இருக்கு, வெளில சொல்ல முடியல. 11ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் இந்த மாதத்துல ஓரளவுக்கு ஸ்டேபிளா உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு. எனவே வரவு இருக்கு. உடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைச்சிரும். பட் அது பத்துமா அப்படின்னா பத்தாது. கண்ணா பின்னான்னு செலவு காத்துக்கிட்டு இருக்கு. வர போனா அப்படியே கரைஞ்சிரும். சோ பிளான் பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது.
அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு இது சாதகமா இருக்கா அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை செய்யலாம், சாதகமா இருக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல தனித்திருப்பாரு, அப்புறம் சூரியனோட இணைகிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும், திருமண முயற்சிகளை பண்ணலாம். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால செலவு அதிகம், பட் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும், அதுல எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்துல கேது, 12ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம். வாழ்க்கை துணையால மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், பெருசா குறையா இல்ல. அதே போல இந்த மாதத்துல நம்ம பாக்குறது சூரியன் புதன் நினைவு 6th ஹவுஸ்ல இருக்கு, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்வி ரீதியா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் ஓகே, மேனேஜ் பண்றீங்க, தெளிவா பிளான் பண்றீங்க, பிளான் பண்ண மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. சோ அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு. ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில நல்ல மேன்மை உண்டு. உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான ஒரு பாராட்டுதல் இதெல்லாம் பிரமாதமா கொடுத்துரும். சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, சுப செய்தி உறுதியா உண்டு. கல்வியில பெருசா தடை அமைப்பு எதுவும் இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது நம்முடைய தேக ஆரோக்கியம். மெயினா நம்ம சொல்றது தேக ஆரோக்கியத்துலதான் நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். காரணம் என்னன்னா அஷ்டமத்துல கேது, செவ்வாய் 5ஆம் இடத்துல, சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல, பிறகு 7ஆம் இடத்துல. வயிறு சம்பந்தமான உபத்திரத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். செரிமான கோளாறு, சாப்பிடுறது செரிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த மாதத்துல கோபத்தை குறைச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானத்தை கடைபிடித்து செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதே போல இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு வருது, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேலும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், யோகா, உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5 மற்றும் 8 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர் மற்றும் அன்னை துர்கை. வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த பலன்களை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்தி கால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.